குட் மார்னிங் டு ஆல். டுடே சிறகடி காசு ரிவ்யூ பற்றி பார்ப்போம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அண்ணாமலை வந்து முத்து மீனாவும் கண்டிக்கிறாங்க. இதுக்கிடையில் போலீஸ்காரங்க வந்து முத்து மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்க. அப்புறம் அங்கே போய் பேசி முத்து மீனாவும் பேசி வெளியே வந்துடுறாங்க. இதுக்கிடையில் மீனாவோட தங்கச்சி வீட்டுக்காரும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. சரி ஓகேன்னு வெளியே வந்துடுறாங்க. ரோஹிணி வந்து மீனாட்ட சபதம் எடுக்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்கு வருவேன், நான் மனோஜோட சேர்ந்து வாழ்வேன்னு. முத்து மீனாவும் சிரிச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனோன்னா இதுக்கிடையில் சிந்தாமணி மனோஜுக்கு கடன் கொடுத்துறவங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்படியாவது பத்திரத்தை கைவசப்படுத்துறதுக்காக விஜயா கிட்ட ஒரு பிளானை சொல்கிறாங்க. அந்த மனோஜுக்கு கடன் கொடுத்துறவங்க திருப்பி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேங்க்கில் கடன் இருக்குல்ல, அதையும் நான் அடைச்சி பத்திரத்தை நான் வாங்கி வச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கே பணம் கட்டணும், நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன்ற அவங்க ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மீனா முத்துக்கு சந்தேகம் வருது. அண்ணாமலை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அதோட விஜயாவுக்கு இது பிளான் கரெக்டு தான், அவரே கடன் அடைக்கிறாருன்ட்டு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில் அண்ணாமலை வேணான்னதுக்கும் விஜயா வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவோன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பிளானுக்கு முயற்சி செய்கிற மாதிரி தெரியுது. இதுக்கிடையில் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் பிரச்சனை வருது. மனோஜ் ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரிவ்யூவர்ஸ் வந்து நீத்துவையும் ரவியையும் ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டது ரொம்ப வைரல் ஆயிரும். அதை பார்த்த ஸ்ருதி வந்து ஹோட்டலுக்கு மனோஜை பார்க்க ஹோட்டலுக்கு வர்றா. அப்போ இந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு மாதிரி ரவி டென்ஷன் ஆகுறாரு. நான் இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, பட்டு இதெல்லாம் ஒன்றும் இது இல்லைன்னு சொல்லவும் ஸ்ருதிக்கு கோவப்படுறா. அப்புறம் சரி ஓகே, நான் உனக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்றேன்னு சொல்லிவிட்டு அவரோட இன்ஸ்டா பேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. பட் நீத்து வந்து நான்லாம் பண்ண முடியாது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ரவிக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதாவது நீத்துவோட பிளான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ரவி அடைகிறதுக்காக ஸ்ருதியை பிரித்து விட்றணும்னு ஒரு நோக்கத்தில் செய்கிறாங்க. ஆனால் பட் ஸ்ருதிக்கு தெரியுது இது எங்கே போய் முடியும்னு இனிமேல் தான் தெரியும். தேங்க்யூ டு ஆல்.